ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம மாடியில் போயிட்டு கத்திரிக்காய், முள்ளங்கி, கீரை எல்லாம் இருக்குது, எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ கத்திரிக்காயெலாம் நம்ம அறுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது கத்திரிக்காய். பாருங்க காய் எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். மட்டும் விதைக்கி விடலாம் நம்ம. பாருங்க காய் எப்படி இருக்குது. உஜ்ஜலா கத்திரிக்காய், இது உஜ்ஜலாலே பெரிய உஜ்ஜலா கத்திரிக்காய். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். விதைக்கு ஒன்றும் பழுக்கவே இல்லை. எல்லாம் சிறுகீரை வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இப்போ முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி எடுத்துடலாம். இப்போது இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது, அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறமா எடுத்துக்கலாம். தக்காளி கேனில் தான் நட்டுருக்கேன். இதெல்லாம் தக்காளி பாருங்கள், வாட்டர் கேனு தான். மாரி நீங்களாம் பயிர் வைங்க மாடியில். இது ஒரு முள்ளங்கிக்குது. குட்டிஸ் பாருங்க. இது பூ கூட தான், சின்ன கூடை தான். இதில் ஒரு 3 முள்ளங்கி இருந்தது. இது சின்னதாக இருக்குது. இந்த கூடையிலையும் இருக்குது. இது சின்னதாக இருக்குது. பெருசான ஒரு கடுப்பிடிங்களா. அங்கே ஒரு முள்ளங்கி பாருங்க. இந்த கூடையிலேயே முள்ளங்கி தான். இதில் ஒரு முள்ளங்கி மட்டும் பெருசாகிக்குது. இந்த ஒரு முள்ளங்கி மட்டும் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து மணத்தக்காளி இருக்கிறதுலாம். இது வந்து மிளகா செடி. இது வந்து புதினா. இதெல்லாம் கூடையிலலாம் கீரைங்க வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ முள்ளங்கி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது, பெருசு பெருசாக. ஒரே நாளில் எடுத்துகிட்டா சமைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி அது போதுமானது. பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது முள்ளங்கி. இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுத்துடலாம். நம்ம எல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம். அந்த கூடையில் ஒரு விதை நட்டு விட்டால் இந்தமாதிரி தக்காளியும் வரும், முள்ளங்கியும் கிடைக்கும் நம்மளுக்கு. இது பாருங்கள் தக்காளிங்கெல்லாம் நல்லா இருக்குது. நிறைய வச்சுருக்கு தக்காளி.
எல்லாம் மிளகா செடி, மிளகா செடி, எல்லாம் மணத்தக்காளி, இது பட்டு ரோஸு, தூதுவளை, முடக்கத்தான் ஒரே அத்தை இருக்கும் பாருங்க. புதினா இதெல்லாம் பாருங்க. மிளகா செடியில் மிளகா வச்சுக்கிது பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா பாருங்கள். இதெல்லாம் மிளகா செடி. இது வந்து ஸ்டார் பழம். அது சரியாகவே துளுத்து வர மாட்டேங்குது, எப்படி வரும்னு தெரில. வேறு இடம் மாற்றி வச்சுருக்கேன். வேறு இடம் மாற்றி வச்சதுனால நல்லா துளுக்குதா பார்க்கலான்ட்டு வேறு இடம் மாற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் தக்காளி தான். இதெல்லாம் தக்காளி, பெங்களூர் தக்காளி. இது இப்போ காமிச்சதெல்லாம் நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தாள் எடுத்துக்கலாம். இந்த கூடையில் எடுக்கலாமா, இந்த கூடையில் எடுக்கலாமா? இதுலேயே எடுக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெங்காயத்தாள் 3 கூடையில் நட்டு இருக்கேன் நான். கூட காட்டுக்கு அதில் ஒன்று எடுத்துடலாம், போதும். தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இந்த வெங்காயத்தாள் போதும் இன்றைக்கி. இந்த வெங்காயத்தாள் இன்றைக்கி போதும். இந்த பக்கமாக இந்த சைடெலாம் இந்த பாருங்கள் தக்காளி எப்படி வச்சு. வந்து நெய் வசலை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். நெய் வசலை இது கட் பண்ணி விட்டால் தான் நல்லா துளுத்து வரும். அப்படியே விட்டோம்னா அப்படியே கிடக்கும் பாருங்கள். நல்லா தலைன்னு எப்படி இருக்கு பாருங்கள். உடச்சி விட்டோம்னா அப்புறம் கப்பும் களியமாக நல்லா துளுத்து வரும். இருக்குது, கட் பண்ணிக்கலாம். சும்மா கையில் உடச்சாலுமே முழுக்கணும். வந்து அவரைக்காய் பறிச்சிடலாம். எல்லாம் அவரைக்காய் தான். இதெல்லாம் நாட்டு அவரை. வந்து பூ கட் பண்ணிக்கலாம். ரோஸு இது வந்து ரெட் ரோஸ். இது எல்லோ. பூத்து போச்சு. இன்னும் 2 நாளைக்கு முன்னே கட் பண்ணிடுறேன். மணத்தக்காளி கீரை கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி விட்டால் தான் நல்லா துளுத்து வரும். இதுமாரி உடச்சி விட்டுடுங்க, அது நல்லா துளுக்கும். மினி ஆரஞ்சு நம்ம அறுத்துடலாம். பாருங்கள், நல்லா பைத்து பயிருக்கு எப்படி பைத்திருக்கு பாருங்கள். மினி ஆரஞ்சு பாருங்கள், எவ்வளோ பழம் பாருங்கள். மினி ஆரஞ்சு தோலோட மரத்துலேயே நின்று போகுது. அது கத்திரி வச்சு கட் பண்ணாக்கா கொத்து கொத்தாக வரும். நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிங்கன்னு எடுக்கிறேன். வீடியோ எடுத்துன்னு கட் பண்ணவே அது இதுவாகுது. பாருங்கள், இது வந்து ஸ்வீட் லெமனு, சுகருக்கெல்லாம் சாப்பிட்றது. இதையும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்வீட் லெமனு. அவ்வளோதான். அது ஒட்டு மரம், பிச்சில் மரமாக நாரத்து மரமாக தெரில, அது பெருசாக வளருது. அதில் ஒட்டு மரம் போட்டு இருக்குது. அதனால் இது சின்னதாக ஆகிப்போச்சு, அது பெருசாக போய்க்கினே இருக்குது. இது வந்து கொஞ்சமாக தான் காய்க்குது. இது பாருங்கள், இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சிலாம் இருக்குது பாருங்கள். ஆனால் சின்னதாக இருந்தாலும் 10 15 அப்படி கொடுத்துருந்தா இருக்குது. 10 பழம் 5 பழம் 20 பழம் கொத்து கொத்தாக காய்க்குது. பாருங்கள், எவ்வளோ பழம் பாருங்கள். இது மினி ஆரஞ்சு. இது வந்து ஸ்வீட் லெமனு, இது மினி ஆரஞ்சு. லெமனை அறுத்துக்கலாம். காய கொஞ்சம் பழமாக இருக்கிறத மட்டும் பார்த்தா. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்னென்ன அறுவடை எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கடையலாம், கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. இது வந்து சுகர் லெமனு, இது சுகருக்கெல்லாம் சாப்பிட்றது. இது வந்து மினி ஆரஞ்சு, ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது வந்து ரெட் கலர் ரோஸு, இது எல்லோ கலரு, ஒயிட் கலரு. முள்ளங்கி பாருங்கள், முள்ளங்கி இந்தமாதிரி எப்படி வல்லையா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று. இது வந்து வெங்காயத்தாள், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யலாம். இது வசலை, நெய் வசலை பருப்பு போட்டு கடையலாம். கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், உச்சலா கத்திரிக்காய் அறுத்து வச்சுருக்கேன். பச்சை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காயெலாம் அறக்கலை. இது வந்து அவரைக்காய், இது லெமனு. பார்த்து இவ்வளோ தான் இன்றைக்கி அறுவடை நம்ம எடுத்திருக்கோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.